அன்பானவர்களே, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும். இதில் பெரிய கருத்துக்கள் இருக்கிறது. அதனாலே அதை வாசித்து மட்டும் விடுகிறேன், நீங்களை புரிந்து கொள்ளலாம். ஆகியானவர்களுக்கு அதனுடைய அர்த்தத்தை விளக்குவார். சகலத்தையும் தாங்கும். உங்களை கண்டபடி பேசி உங்களை திட்டுறாங்களா, காரணம் இல்லாம தாங்கிக்குங்க. இயேசுவிடத்தில் சொல்லுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் மிக கடினமான வாழ்க்கை. நல்லா தெரியும். அப்ப இந்த அன்பை பற்றி சொல்லுகிறார். அப்ப அன்பு தாங்கும். கடவுள் தான் தாங்குவதற்கு சக்தி தருவார். சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். இந்த சகலத்தையும் நம்பணும்னா நம்பிக்கை, ஒருவரையும் நம்புவது. குடும்ப வாழ்க்கையில ஒருவரையும் நம்பணும். அப்பாவை அம்மாவை பிள்ளைகள் நம்பணும். வைஃபை கணவன் நம்பணும், கணவனை வைஃப் நம்பணும். இந்த வீட்டுக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு உறவு, அன்பை சார்ந்த உறவு இல்லைன்னு சொன்னா வீடு நரகமாகிவிடும். அது இல்லைன்னா அடுத்த ஆவி வரும். இது ஆவியானவர், ஆண்டவருடைய ஆவியானவர் வந்தால் அது அன்பு வெளிவருகிறது, சொல்லிலே செயலிலே. அது இல்லாமல் போய்விட்டால் அடுத்த ஆவி, கெட்ட ஆவி ஒன்று வந்துடும். இதற்கு ஆப்போசிட்டான காரியங்கள் தான் தனி வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய உறவு, பெற்றோரோடு இருக்கிற உறவு, நண்பர்களோடு இருக்கிற உறவு, அது எல்லாத்துலையும் அப்படித்தான் இருக்கும். நீங்களே இந்த வாழ்க்கையில் பார்த்துட்டு தான் இருப்பீங்க, நல்லா புரிந்து கொள்ள முடியும். அதனால இதையெல்லாம் சொல்றாரு. இதுதான் ஏன் அன்புன்னு சொல்றாரு. அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய 2023வது பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில ஒரு புதிய மாற்றத்தோடு நீங்கள் அந்த ஆராதனை முடிந்து செல்ல வேண்டும். இயேசு உள்ளத்திலே வர, உங்களை எதையை திறந்த ஆண்டவரே என் உள்ளத்திலே வா. நீ சொன்னீர், கதவை தட்டி நிற்கிறேன் என்று சொன்னீர். வாரும் ஆண்டவரே, என் உள்ளத்திலே வாரும் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுகிற பொழுது உங்களுடைய அந்த அன்பு எப்படி இயேசு இப்போ சொன்ன அந்த அன்பினுடைய அந்த the characteristics of true love, God's love that was manifested through the life of Jesus Christ when Jesus came in the human form. அதனால இதெல்லாம் நீங்க மனதில் வச்சுக்கோங்க. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதல் குறைவுள்ளது. நல்லா கவனிக்கணும். சபையில எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, சில பைபிள் நாலேஜ் பற்றிய விஷயத்துல பெருமை பாராட்டுவது அல்லது அறிவு, அதை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லுவது அதுதான் பெருசுவாங்க. அந்நிய பாஷை பேசுவது அதுதான் பெருசுன்னு சொல்லுவாங்க. வியாதிகளை குணமாக்குவது அதுதான் இதை காட்டிலும் பெருசு. நல்லா கவனிச்சுக்கணும். வியாதிகளை குணமாக்குற வாரம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததுதான். ஸ்டிக் ஆன் டு தட். தீர்க்க தரிசனம் வார்த்தை பெற்றவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அதே போல தீர்க்க தரிசனம் வார்த்தை பெற்றவன் அந்நிய பாஷை பேசுவதை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. வியாதிகளை குணமாக்குவது, பிசாசை துரத்துகின்ற வரங்களை பெற்றவர்கள் இவனுக்கு அந்நிய பாஷை இல்லையே சொல்லி வருத்தப்படக்கூடாது. அந்த பிசாசை துரத்த முடியலன்னு சொன்னா உங்களுக்கு இருக்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ண வேண்டும். அதனால் ஒருத்தருக்கு இந்த பொறாமை வாஞ்சங்களும் சண்டை திருச்சபை அந்த காலத்திலே அந்த சண்டைகள் இருந்துன்னா இந்த காலத்திலையும் அது இருக்கிறது. இவைகளை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். இதுதான் இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது தான் கடைசியில் பவுல் முடிக்கிறார். குறைவானது என்பது இருக்கிறது, நிறைவானது வரும்போது குறைவானது போய்விடும் என்று சொல்லுகிறார். கடைசியில் பாருங்க, அதே கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 13ல எல்லாம் ஒழிந்து போகும், அறிவெல்லாம் ஒழிந்து போகும், தீர்க்க தரிசனங்களும் ஒழிந்து போகும். நிறைவானது வரும்போது குழந்தையா இருக்கும்போது குழந்தை போல பேசலாம். சரி, நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில ஒரு குழந்தை அளவு தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்துவை பற்றி அறிவு இருக்குதுன்னா ஒரு குழந்தை மாதிரி தான் இருப்பீங்க. பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியாது. இந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை செய்ய முடியாது. குழந்தையாயின் போது குழந்தை பேசினேன்னு சொல்றாரு அவரு. சரி, புருஷனான போது அதையெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்றாரு. ஒரு குழந்தை போல இருப்பதும் ஒரு அடல்ட்டாக இருப்பதும்
வித்தியாசம் இருக்கிறது. குழந்தை போல பெரிய மனுஷன், பெரிய மனுஷன், ஒரு நல்ல பெரிய மனுஷன் சொசைட்டிலுமா அவன் பேசுறது எல்லாமே சின்ன பிள்ளைத்தனமா பேசுறாரு. இஸ் a very big man, but he is so childish. அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? விசுவாச வாழ்க்கையில அந்த அன்பு வந்துட்டாக்கா அதுதான் டாப் லெவல் விசுவாச வாழ்க்கை. அப்ப அது இல்லாமையே இருந்தா இன்னும் மறந்துருக்கவே அர்த்தம். ஜாக்கிரதையா இந்த முறைகளை ஃபாலோ பண்ண வேண்டும். இப்பொழுது கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்போது முகமுகமாய் பார்ப்போம். இப்போது நான் குறைந்த அறிவோடு அறியப்பட்டிருக்கிறபடி அறிந்து இப்பொழுதும் முடிக்கிறார் பாருங்க. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. நல்லா கவனிச்சுங்க. விசுவாசம் இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம், மற்ற வரங்கள் இருக்கலாம், ஆனா அன்பு இல்லைன்னா அங்கே விசுவாச வாழ்க்கையில குறைவுகள் தான். ஆனா இந்த அன்பு என்பது என்னன்னு சொன்னால் இத்தனையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து இது எல்லாம் பெரியது அன்புன்னு முடிச்சிட்டாரு. சில சமயங்களில் நம்ம ஒரு சின்ன வரத்தை கடவுள் கொடுத்தாருன்னா ஒரு ஜபத்தில் பிசாசு தோற்றிருவோம். ஓ ஐ அம் a great man. சின்ன பிள்ளைத்தனமான ஒரு விஷயம் தான். இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அது என்னன்னு சொல்லிட்டாரு இல்லையா? அதெல்லாம் நீங்க செய்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, 1ஆம் கிளாஸ்ல இருந்து அங்க எம்ஏ போயிட்டீங்க, இப்போ 1ஆம் கிளாஸ் பற்றி ஏன் யோசிக்கணும்? அதுல இருக்கிற சப்ஜெக்டுகளை பற்றி you are in the top level. Don't think of the mean things. உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் லெவலுக்கு தகுந்தபடி நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சுகள், நம்ம எல்லாம் இருக்கணும். லெவல்ஸ் அதான் சொல்றாரு. பண்பு என்னன்னா படிப்புல போய் அதன்படி கடவுள் வாழ அருள் செய்வார். அதனால் மற்ற கிஃப்ட் எல்லாம் இருந்ததெல்லாம் சின்ன சின்னதான். இது எல்லாவற்றை விட பெரியது அன்பே. மெய்யான ஜீவன் இயேசு வந்துவிட்டார். அவரை உயிரோடு கொண்டாடணும். அவருடைய உயிர் நம்மளே அந்த உயிருள்ளவராக அவரை கொண்டாட வேண்டும். அதுல நிச்சயம் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நீங்க கடவுள் ஒப்பு கொடுத்தா போதும், மறந்துட்டா போதும், வந்துருவாரு. மற்றதெல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு நடத்துவார், சொல்லி தருவார். You will become a matured Christian. இயேசுவினுடைய அன்பினுடைய அடங்கி இருக்கிற செயல்பாடுகள் எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் செய்வீர்கள். எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் செய்வீர்கள். எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் பங்கு இருக்குன்னு கவர்மெண்ட்ல சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த அன்பிலே இருக்கிற அத்தனை குணாதிசயங்களை எல்லா இடத்திலும் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். பிராக்டிக்கல் கிறிஸ்டியனாக இருப்பீர்கள். இந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசுவுக்கு உங்களை அர்ப்பணம் செய்து, ஆண்டவரே எனக்கு இந்த அன்பினாலே ஆட்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும், அதற்கு நீரே வாழும் தங்கீரும், அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நீர்தான் என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் மிகுந்த தாழ்வோடு கடவுளிடத்தில் வேண்டிக் கொண்டார். அவர் வருகிறார், அவர் வாழ்க்கை தருவார். நீங்கள் வித்தியாசமான ஒரு மனிதர்களாக இங்கேயோ எங்கேயோ எங்க போனாலும் தருவீங்க. You will be a very very different person. அருமையான சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, நீ ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ எங்க போனாலும் சரி, நீ ஒரு வித்தியாசமானவனாக இருக்க வேண்டும். அந்த வித்தியாசமான வாழ்க்கை பார்த்து தான் அந்த காலத்திலேயே சொன்னார், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார். அந்த வாழ்க்கைக்காக நீங்க ஜெபம் பண்ணா இயேசு தருவார்.